அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் அம்பேத்கர் நகர் செல்லும் வழியில் மண்டவாய் கிராமத்தில் பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், தற்போது மண்டவாய் கிராமம் பகுதியில் குழந்தைகளுக்கு ஆட்டோகிராஃப் வழங்கியிருக்கிறார்கள் சின்னம்மா. கூடவே குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை அப்பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை சொல். பெரும் மழையால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுடைய துன்பங்களை துயர் துடைக்க, அவர்களுக்கான உதவிகளை செய்திட, அவர்களுக்கான ஆறுதலை தெரிவித்திட அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட புதுக்குப்பம் பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு முடங்கிமேடு பகுதியில் உள்ள பகுதி மக்களுக்கும் அவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிவிட்டு அம்பேத்கர் நகர் பகுதியை நோக்கி புறப்படும் போது அதன் அருகே இருக்கக்கூடிய மண்டவாய் கிராமத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். இதனை அடுத்தாக அந்த மண்டவாய் கிராமத்தில் அங்கிருந்த ஏராளமான சிறுவர் சிறுமிகள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பூக்களை கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தார்கள். அப்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த குழந்தைகளுடைய பெயர்களை கேட்டு அதனை ஒரு தாளில் எழுதி அவர்களுடைய அன்புடன் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆட்டோகிராஃப் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு அவர் அன்புடன் என்ற பெயரோடு குழந்தைகள் பெயரோடு அதனை எடுத்து அவர்களுக்கு ஆட்டோகிராஃப் எழுதி கொடுத்திருக்கிறார். இதனால் இதை பெற்றுக்கொண்டு அந்த சிறுவர் சிறுமிகள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே போன்று மண்டவாய் பகுதியில் உள்ள ஏராளமான குடும்பத்தினருக்கும் அந்த பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளித்த போது அந்த பகுதியில் கூடியிருந்த ஏராளமான சிறுவர் சிறுமிகளுக்கு வழி நெடுக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சாக்லேட் வழங்கி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அதே போன்று அந்த மண்டவாய் கிராமத்தில் பல தலைமுறையாக குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுக்கு இதுவரைக்குமாக பட்டா வழங்கவில்லை என அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டினார்கள். ஏனென்றால் இந்த திமுக ஆட்சி 4 ஆண்டுகளாக பலமுறை இது தொடர்பாக அவர்களிடம் நேரடியாக சந்தித்திருக்கிறோம், நேரடியாக மனுக்களாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் அனைத்து வரிகளும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் பட்டா மட்டும் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருப்பதாகவும், எனவே உங்களுடைய ஆட்சி வந்தவுடன் 2026ஆம் ஆண்டு உங்கள் தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சி உருவான பிறகு எங்களுக்கு இந்த பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அப்போது நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி 2026இல் உருவான பின்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். தற்போதைய திமுக ஆட்சி மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மறுப்பதாகவும் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்தார். அப்பொழுது அந்த நம்பிக்கையோடு அந்த பகுதியை சேர்ந்த மண்டவாய் கிராமத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு பெண்களும் பொதுமக்களும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் தங்களுடைய கோரிக்கைகளை ஒரு தாயாக இருந்து அவர்களிடம் தெரிவிக்கக்கூடிய ஏனென்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்பது அம்மாவுடைய மறுஉருவமாக நாங்கள் பார்ப்பதாகவும், அஇஅதிமுக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கான அந்த கஷ்டத்தை புரிந்து கொள்வார்கள், ஏழை எளிய மக்களுக்கான துயரத்தை புரிந்து கொள்வார்கள். அதனால் தான் உங்களிடம் சொல்கிறோம், இந்த அரசு எங்களை கை கழுவி விட்டது, எங்களை கண்டுகொள்ளவில்லை, ஓட்டு வாங்கியதோடு சரி, இந்த பக்கம் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு கூட ஆட்கள் இல்லாமல் அந்த ஆதரவற்ற நிலையில் நாங்கள் நிற்கதியாய் நிற்கிறோம். ஆனால் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலான அம்மா ஆட்சி உருவான பின்புதான் எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படும். நாங்கள் மகிழ்ச்சியோடு அம்மா ஆட்சியில் இருந்தது போல மகிழ்ச்சியோடு இருப்போம் என அந்த பகுதி மக்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற சிறுவர் சிறுமிகளுக்கு உற்சாகமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த இனிப்புகளை வழங்கி வரவேற்பு அவர்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதோடு